இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. வரக்கூடிய மே மாதத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுது, எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை உத்திராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விநாயகர் பிறந்த நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் 277 டிகிரியில் மகர ராசி மகர லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ விருச்சிக ராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும்? விருச்சிக ராசிக்கு மட்டுமே 10வது பாவகத்துக்கு அதிபதி, 10வது பாத்தியத்துக்கு அதிபதி, அதாவது தொழில் ஸ்தானாதிபதி சூரியனாக வரக்கூடிய ஒரே ராசி இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டுமே. அப்போது அந்த சூரிய பகவான் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு விருச்சிக ராசிக்கு 6வது பாவகத்தில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஒரு தருணம். அப்போ மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 7ஆம் தேதி வரை 12வது பாத்தியத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவானுடைய சாரத்தில், மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 21ஆம் தேதி வரை தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய சாரத்தில் வரார். அப்போது 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சுருக்கமாக சரியில்லை, நிச்சயமாக சரியில்லை. கணவன் மனைவிக்குள்ளார சிறு சிறு சங்கடங்கள் கொடுத்துரும், காதலர்களுக்கு இடையிலேயே சிறு சிறு சங்கடங்கள் கொடுத்துரும், காசு பணம் இருந்த நிம்மதி சந்தோஷம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் ஏற்படுத்திடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தில் விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்கிறது நல்லது. அது காதலர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி. வீம்பு விரியம் மற்றவங்க கிட்டே வச்சுக்கிடணும், வாழ்க்கை துணைவி கிட்டேயோ வாழ்க்கை துணைவர்கிட்டையோ நம்ம வச்சுக்கக்கூடாது இல்லையா? அப்போது விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 7ஆம் தேதி வரை கொஞ்சம் சூதானமாக இருக்க வேண்டிய கட்டம். இது மற்ற விஷயத்தில் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளார காதலர்களுக்கு இடையிலேயே அவ்வளோதான். சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் வர்றதுனால இந்த மாதிரி ஒரு தொந்தரவு கொடுத்துருமா? இல்லை. சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி, 12வது பாத்தியத்துக்கு அதிபதி, திருமணஸ்தானாதிபதி, ஐன சுகஸ்தானாதிபதி. அப்பேற்பட்ட திருமணஸ்தானாதிபதி ஐன சுகஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்துலையே மறைகிறார். 6க்குடைய உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்திலிருந்து சுக்கிரனுடைய வீட்டை பார்க்குறார். விருச்சிக ராசிக்கு 12வது பாவகத்தை பார்ப்பார். அப்போ விருச்சிக ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் முதல்ல செவ்வாய் பார்க்குறாரு, உங்கள் ராசிநாதன் பார்க்குறாரு, தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் பார்க்குறாரு, 12க்குடைய கிரகம் சுக்கிரனும் பார்க்குறாரு. இதனால் என்ன நடந்துட போகுது அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்காது. வாழ்வாதாரமே நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, வாழ்க்கை நல்லா இருந்தால் நிம்மதி இருக்கும். வாழ்க்கையே சரியில்லாமல் வாழ்வாதாரத்தில் கோடி கோடியாக சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? 7 நாள், ஒரு வாரம். விருச்சிக ராசி நண்பர்கள் சூதானமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு வாரம். சரி, அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்? சுப விரய செலவுகள் உங்களால் செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க. இல்லையா அமைதியாக இருங்க, விநாயகர் கோயிலுக்கு மட்டும் போய்கிட்டு. புதன்கிழமை விநாயகருடைய நட்சத்திரத்திலேயே இந்த மாதம் பிறக்குது. அதனால் மாத தொடக்கம் அன்னைக்கே விநாயகர் கோவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போனால் போதுமானது. இதுக்காக நான் காணிப்பாக்கம் போகணுமா, பிள்ளையார்பட்டி போகணுமா, உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகணுமா அப்படிலாம் அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தடி விநாயகர் கோவிலை வழிபட்டால் கூட போதுமானது. அதுபோக 7ஆம் தேதிக்கு மேலே 21ஆம் தேதி வரை 13 நாள் 13 நாள் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவானே வராரு. அப்போது உச்சத்தில் நமக்கு ஒரு 7 நாள். அதுபோக பகையில் 6வது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6வது பாவகன்ற பாருங்க 7வது பாவகம் சூரிய பகவானுடைய பார்வை அவங்க ராசி மேலே படக்கூடிய தருணத்தில் சூரிய பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் ஒரு 7 நாள். அப்போது இந்த சூரிய பகவானுடைய சாரம் வாங்கக்கூடிய தருணம் நல்லாயிருக்கும், நிச்சயமாக நல்லாயிருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை, நிச்சயமாக நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, செஞ்சுக்கோங்க. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, செஞ்சுக்கோங்க. திருமணத்தில் தடைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த தருணத்தில் திருமணத்தில் தடைகள் நீங்கும். வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக செஞ்சுக்கலாம்.
வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வெளிநாட்டில் இருக்கிறீங்க, வேலை மாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, பண்ணிக்கலாம். சார் இதெல்லாம் எப்படி சார் சொல்கிறீங்க, என்ன காரணத்தால் சொல்கிறீங்க சார்னா, 2 கூடிய கிரகம், விருச்சிக ராசிக்கு 2 கூடிய கிரகம் குரு. குரு உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு வந்து சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவும் சூரிய பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி குரு பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. அப்போ இந்த தருணம் சத்தியமாக நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு ஒரு தொழிலதிபராக ஆக்கக்கூடிய ஒரு தருணம் இது. ஏன்னா இன்றைக்கி தொழிலதிபராக இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒரு காலத்தில் நம்மளை மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் கீழே இருந்து தான் மேலே வந்திருப்பாங்க. அப்பன் சம்பாரித்து கொடுத்தது, தாத்தா சம்பாரித்து கொடுத்தது, இதெல்லாம் இருக்கும். எப்படி வந்தது அப்படியே போயிடும். தப்பாக சொல்லலைங்க. தானாக கையோனி தானாக கரணம் போட்டு மேலே வந்தோம்னா அந்த கஷ்ட நஷ்டம் நமக்கு தெரியும். நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு படியும் ஜாக்கிரதையாக வைப்போம். சரியா? யாரோ சம்பாரிச்சது எப்பயோ சம்பாரிச்சது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு இது இருக்காது, நமக்கு அந்த பொறுப்பு இருக்காது. விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள் உண்மையிலேயே ஒரு தொழிலதிபராக ஆகக்கூடிய ஒரு தருணம். இந்த நேரத்தில் தொழிலதிபர் ஆகிட முடியுமா? இல்லை. இன்றைக்கி நீங்கள் போடக்கூடிய எஃபெக்ட், நீங்கள் போடக்கூடிய விதை எதிர்காலத்தில் ஒரு விருட்சமாக வர மாதிரி இருக்கும். அதுபோக இன்னும் நிறைய நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் புத்திர வளர்ச்சி ஏற்படும். மே மாதம் கிட்டத்தட்ட 7ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 21ஆம் தேதி வரை விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலைன்ட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் இந்த நேரத்தில் 100% புத்திர வளர்ச்சி கொடுக்கும். புத்திர வளர்ச்சி மட்டும் இல்லை, பாக பிரிவினை ஏற்படுத்தும். ஏன்னா 5 கூடிய கிரகம் பகையாகிறாரு. 5 கூடிய கிரகம் புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதி பகையாகிறாரு. சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனமாக போகிறாரு இந்த மாதத்தில். அதுபோக சூரிய பகவானுடைய சாரம் வாங்குறாரு. இதெல்லாம் என்ன செய்யும்னா பாக பிரிவினைக்கு உண்டு பண்ணும். இன்னும் ஒரு சிலர் 2 தலைமுறையாக சொத்து பத்து பிரிக்காமல் இருக்கிறவங்களையும் இருக்க தானங்க செய்கிறாங்க. அப்போது உங்களுடைய அந்த பாக பிரிவினைகள் அப்படின்னா உங்களுக்கு மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 21ஆம் தேதி வரை முயற்சி பண்ணி பாருங்கள். நல்ல விதமாக அருமையாக அற்புதமாக பிரிச்சுக்கிட்டு வந்துடுவீங்க. இது முயற்சி பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு சில நண்பர்கள் பூர்வீகத்திலேருந்து வெளியே போகாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க, பூர்வீகத்திலேருந்து மாறினா நல்லா இருக்குன்னு தோணுது, ஆனால் போக முடியல அப்படின்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 21ஆம் தேதி வரை பூர்வீகத்திலிருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும். இவ்வளோ நல்லதும் மே மாதம் நமக்கு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம், சூரிய பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியை பார்க்குறாரு. குரு பகவான் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அதுபோக 21ஆம் தேதி மேலே சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து 9வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து சூரிய பகவான் பார்ப்பார். ஸோ இதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு தொடர்புள்ள வேலை இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். உடல் உபாதைகள் சரியாகும், கர்மா குறையும். 2 தலைமுறையாக எங்கள் வீட்டில் ஒருத்தரும் மேலுக்கு வரல, விருத்திக்கு வரல, யாருக்கும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, குழந்தை பிறக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி கர்மா இருக்குது அப்படின்னா இதே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் 21ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் செய்த புண்ணியங்களால், நீங்கள் செய்ய போகிற புண்ணியங்களால் உங்களுடைய கர்மா விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கர்மா இருக்குது. அப்போது உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். இந்த தருணம் எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சிகள் கொடுத்தாலும் நம்மளுடைய நேர காலங்கள் எப்படி இருக்குன்றது எத்தனை பேர் பார்த்துக்கிறோம்? எல்லா நேரம் சாதகமான நேரம்னு சொல்லிட முடியாதுங்க. சாதகமான நேரம் இருக்குதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? சம்பாதிக்கலையான்னு வருத்தப்படுறோம். சம்பாரித்து 10 காசு மிச்சம் பண்ணலைன்னா சம்பாதிக்காமையே இருக்கலாமே. அப்போ உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது? தனஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறார்? சம்பாதிக்க முடியலன்னா தொழில் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறார்? சம்பாதிக்கிறது மிச்சம் பண்ண முடியலன்னா தனஸ்தானாதிபதி